மிஸ்ஸஸ் எஸ்டி லதா யூடியூப் சேனல்லிருந்து உங்கள் தோழி லதா. அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போது மண் சட்டியில் பன்னீர் பிரியாணி செஞ்சு காட்ட போகிறேன். உங்களுக்கு பாரம்பரியமான மண் சட்டி சமையல் செய்யலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான பொருளெல்லாம் ரெடி பண்ணி வைக்கலாம். நான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா புதினா கட் பண்ண வந்திருக்கேன். எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா என் வீட்டுக்கு வெளியில் நான் சின்ன சின்ன தொட்டியில் எனக்கு தேவையானதெல்லாம் கொஞ்சம் வளர்த்திட்ருக்குறேங்க. புதினா, கொத்தமல்லி, பெரண்டை அந்த மாதிரி. அது நான் இப்போ புதினா எனக்கு தேவைப்படுது. நான் தேவையான அளவு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இவ்வளோ போதும் எனக்கு. கட் பண்ணிட்டு வந்துட்டு அதை பொடி பொடியாக நான் புதினாவை கட் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா எனக்கு கொத்தமல்லி தேவையான அளவு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். நல்லா முடிஞ்ச வரைக்கும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணுங்கள். பொடி பொடியாக கட் பண்ணால் தான் அதனுடைய எசன்ஸ் இறங்கும், அதுக்கப்புறம் சீக்கிரம் வதங்கும். அடுத்து பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம், ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், மீடியம் சைஸ் வெங்காயம். அதையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீல வாக்கில் நல்லா லேசாக ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப லேசாக இருந்ததுனா தான் நல்லா சீக்கிரமாக வதங்கும். அதுக்காக நல்லா இப்படி லேசாக எடுத்துருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அந்த பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா 2ஆக கட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி கீரல் மாதிரி போட்டு எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி 4 பச்சை மிளகாய் கீரி எடுத்து வச்சுக்கணும். அடுத்து 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா தக்காளி டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்காது பிரியாணியில், அதனால் முடிஞ்சால் ஒரு தக்காளி கூட போட்டுக்கோங்க. எங்களுக்கு பார்த்திங்கன்னா தக்காளி டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் எல்லாத்துக்குமே தக்காளி நிறையா தான் யூஸ் பண்ணுவேன். அதனால் மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 2 எடுத்து வச்சுருக்கேன். அதையும் பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிடணும், அப்போ தான் கொஞ்சம் நல்லா வதங்கும். வாங்க அடுத்து செய்ய போகலாம். நம்ம இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு, நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி மண் சட்டியில் பிரியாணி செஞ்சு காட்டுறேன்னு தான் சொன்னேன். அதே மாதிரி மண் சட்டி வச்சுட்டு, மண் சட்டி பார்த்திங்கன்னா ஹீட் ஆகிறக்கே கொஞ்சம் நேரம் ஆகும், பொறுமையாக தான் பண்ணணுங்க. இப்போ சட்டி சூடாக வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். நல்லா இப்போ குக்கரு, பாத்திரம் அப்படின்னா பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் சூடாயிரும். இது ஒரு 5 நிமிஷம் லேட் ஆகும். இப்போ சூடாயிருச்சு. நான் இதில் சுத்தமான கடலெண்ணெய் சேர்க்குறேன், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேன். செக்கு கடலெண்ணெய்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும், முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்க்க போகிறேன். பிரியாணினாவே நெய் ஊற்றினா தாங்க நல்லா மணமாக இருக்கும், அதனால் ஒரு 2 ஸ்பூன் பார்த்திங்கன்னா நெய் ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா ஏலக்காய் 4, கடல் பாசி கொஞ்சம், 1.5 ஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் போட போகிறேன். எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்சிருச்சு, அதில் போடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 பட்டை எடுத்து வச்சுருக்கேன், 2 பிரிஞ்சி இலை, 4 கிராம்பு, முந்திரி 4, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரிஞ்சி இலை, முந்திரி 4, கிராம்பு 4, அதையும் எல்லாம் போட்டு நல்லா எண்ணெயில் பொரிய வரைக்கும் நல்லா வறுக்கணும், அப்போ தான் நல்லா மணம் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல லேசாக, அதை எண்ணெயில் போட போகிறேன். எண்ணெயில் போட்டு நல்லா வதங்கணும், எண்ணெயில் நல்லா வதங்கிடணுங்க. அது வரைக்கும் நம்ம 4 பச்சை மிளகா போட போகிறேன். பச்சை மிளகாயும் வெங்காயம் பார்த்திங்கன்னா அந்த பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா வதங்கணும். அந்த வதங்குறதுக்காக பார்த்திங்கன்னா சீக்கிரமே நம்ம வதங்கணுங்கிறதுக்காக உப்பு போடணும். நான் கல்லுப்பு சேர்க்குறேன். கல்லுப்பு போட்டால் ரொம்ப நல்லது, பொடியுப்பை விட கல்லுப்பு நல்லா உடம்புக்கு நல்லது, அதனால் கல்லுப்பு சேர்த்திக்கங்க. இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ இஞ்சி பூண்டு போடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1.5 ஸ்பூன் போடுறேன். 1.5 ஸ்பூன் போதுமானது, ஏன்னா 1.5 டம்ளர் அரிசி தான் நான் எடுத்திருக்கேன், அதனால் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயில் பச்சை வாசம் போக வரைக்கும் நல்லா வதங்கணும். இஞ்சி பூண்டு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா நல்லாவே எண்ணெயில் நல்லா வதங்கிடணும். இப்போ இந்த ஸ்டேஜில் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும். இப்போ தக்காளி போட போகிறேன். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன்ல, அதை போடுறேன். அதே நல்லா இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த எப்படி வெங்காயம் அதெல்லாம் வந்துச்சு அந்த மாதிரி. இப்போது இந்த ஸ்டேஜ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம்
கொத்தமல்லி கட் பண்ணி வச்சிருந்தல, கொத்தமல்லி புதினா அதை போட போகிறேன். அதையும் போட்டுட்டு அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா அந்த எண்ணெயில் வந்து அந்த எசன்ஸ்லாம் இறங்குச்சுனா தான் அந்த மணம் வரும். இந்த ஸ்டேஜில் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான காரத்துக்கு மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், ப்ளைன் மிளகாத்தூள் தாங்க. அப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்து கரம் மசாலா. பிரியாணினா கரம் மசாலா போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இன்னும் நல்லா மணமாக நல்லாயிருக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா எல்லாம் பச்சை வாசனை வந்து நல்லா ஃபுல்லாக அந்த எண்ணெய் நெய்லேயே வதங்கிடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தயிர் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போட போகிறேன். அந்த ஸ்பூன் அளவு எனக்கு, அதனால் நான் எல்லாமே அதில் போட்டுட்ருக்கேன். மில்கி மிஸ்ட் தயிர் எங்கிட்ட இருக்குது, அது போடுறேன். நீங்கள் சுத்தமான தயிர் இருந்து போட்டாலே இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி நல்லா வதங்கி அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடணும். இந்த ஸ்டேஜில் ஆயிடணும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த சட்டிலேயே வந்து ஒட்டாமல் நல்லா பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் தண்ணி ஊற்றணும். எல்லாம் பச்சை வாசம் போயிடுச்சு. தண்ணி பார்த்திங்கன்னா இந்த டம்ளரில் தான் நான் 1.5 டம்ளர் எடுத்திருக்கேன். அதனால் இதில் 3 டம்ளர் ஊற்றுறேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு வந்து ஒரு 1/2 டம்ளர் கம்மியாக ஊற்றணும்னு சொல்லுவாங்க. என்னோட வந்து பழைய அரிசி, அதனால் கொஞ்சம் தண்ணி வேகிறதுக்கு வேணும். இந்த மாதிரி தண்ணி ஊற்றிருக்கேன். 3 டம்ளர் ஊற்றிட்டு அளவு பார்த்திங்கன்னா நீங்கள் அவங்கவுங்க அரிசிக்கு எவ்வளோ தண்ணி வைப்பீங்களோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போது இதை வந்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்னொரு பேன் வச்சு நம்ம வந்து ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் லேசாக. இது எதுக்குன்னா நல்லா வறுத்து அந்த தம் போடும்போது பார்த்திங்கன்னா வறுத்து போட்டால் நல்லாயிருக்கும். அதுக்கு ஒரு பேனில் நான் ஆனியன் போட்டுட்டு அதுக்கு கொஞ்சம் வறுபடுறதுக்கு பற்றி நெய் ஊற்றுறேன். இப்போ என்னடா எல்லாம் நெய்யே ஊற்றுறேன்னு பார்க்காதீங்க. நெய் டேஸ்ட்டு பிடிக்காதவங்க எண்ணெயும் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நெய் ஊற்றி அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஆனியன் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம்னா அந்த தம்முக்கு மேலே போடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்து அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கணும். நல்லா வறுத்துட்டேன், அதை தனியாக ஒன்றில் எடுத்து வச்சுக்கிறேன் நான். இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு அடுத்து திருப்பி அதே பேனில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நம்ம வந்து அரிசி ஊற வச்சு வச்சுருந்தோம். 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே நம்ம ஊற வச்சு வச்சுருந்தேன். நான் வந்து இப்போ பிரியாணிக்கு ஜீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். பாஸ்மதி அது ரெண்டுமே, இல்லைன்னா ப்ளைன் ரைஸ் கூட எடுக்கலாம். நான் வந்து ஜீரக சம்பா ரைஸ் இருக்கிறனால அதை எடுத்துருக்கிறேன். பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் பார்த்திங்கன்னா அந்த நெய்யில் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கணும். நம்ம ஏன் வந்து இதையை நல்லா இப்படி வறுத்து எடுத்து வைக்கிறோன்னா உடஞ்சி போகாமல் இருக்கும். ரைஸு தண்ணியில் போடவுடனேயும் குழஞ்சி போகாமல் இருக்கும். அப்படியே நல்லா இது அப்படியே பளபளன்ட்டு இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ ஆனியன் தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிட்டோம். அடுத்து இந்த மாதிரி ஜீரக சம்பா ரைஸை வந்து தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து அதே பேன் வச்சுட்டு பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றுறேன். எதுக்காக எண்ணெய் ஊற்றுறேன்னு கேட்டிங்கன்னா பன்னீரை வந்து நம்ம அதையும் வறுத்து பொரித்து எடுத்து வச்சுக்கணும். அதுவும் ஏன்னு கேட்டிங்கன்னா உடஞ்சி போயிடும். அதுக்காக அந்த பன்னீருக்கு தேவையான அளவு உப்பு போடுறேன். இதுக்கு வந்து பொடி உப்பு போடலாம். ஏன்னா கல் உப்பு போட்டால் கரையாது, பொடி உப்பு கரையாது, பன்னீரில் உப்பு பிடிக்காது. அதுக்கு தேவையான காரத்துக்கு கொஞ்சம் வெறும் ப்ளைன் மிளகாத்தூள் போடுறேன் நான். இந்த ரெண்டும் நல்லா எண்ணெயில் கலந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ 100 கிராம் பன்னீர் நான் வந்து க்யூப் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கட்டியாக வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 100 கிராம் பன்னீரை இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி அந்த மிளகாத்தூள், உப்பு, எண்ணெய் எல்லாம் வந்து இதில் பிடிக்கணும். நெய்யே பிடிக்கும், நெய் டேஸ்ட்டே பிடிக்குங்கிறவங்க வந்து இதுக்கும் நெய் ஊற்றிக்கலாம். என்ன எல்லாத்துக்கும் பார்த்தா நம்ம 1 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் அப்படி தான் ஊற்றுறோம். பார்த்தா நிறைய ஊற்றுற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் வர வரைக்கும் அதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கணும். இப்போ திறந்து பார்க்கலாம். தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்த இந்த அரிசியை வந்து நம்ம இப்போ சேர்க்க போகிறோம். இது ஃபுல்லாக இப்படி சேர்த்துட்டு அரிசி சேர்த்து ஒரு நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்கிற தண்ணியில் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழ சாறு அது 1 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றினா போதும். அதை ஊற்றி நல்லா கலந்து விட்டுறணும். அந்த மாதிரி எல்லாம்
அந்த மசாலாவில் கலக்கிற மாதிரி கலந்துட்டு அதுக்கப்புறம் இந்த பொரிச்சு வச்ச பன்னீர் இருக்குல்ல அதையும் சேர்த்திக்கணும். இது எல்லாமே வறுத்து வச்சு நம்ம யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் அதனுடைய டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், எல்லாம் ஒன்றா போட்டு செய்யாமல். இப்போ இதை ஒரு மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் இந்த மாதிரி தம்முக்காக வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறேன். இப்போ எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா இது வந்து இந்த தம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி சுண்டுறதுக்காக நான் வச்சுருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நல்லா சுண்டிருச்சு, இந்தளவுக்கு சுண்டிருச்சு. இப்போ பாருங்கள், அரிசி உடையில குழஞ்சி போகல. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா புதினா கொத்தமல்லி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சுருந்தேன், அதையும் கொஞ்சம் போடுறோம். ஏன்னா இந்த ஸ்டேஜில் போட்டோம்னா அந்த மனம் கொஞ்சம் நல்லா வரும். அப்புறம் நம்ம அந்த வெங்காயத்தை வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல அதையும் வந்து இந்த ஸ்டேஜில் சேர்க்கணும். நம்ம வந்து இனி தம் போட போகிறோம், அதனால் இந்த ஸ்டேஜில் போட்டுட்டு தம் போட்டால் நல்லாயிருக்கும். அதனால் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா புதினா கொத்தமல்லி அப்புறம் ஃப்ரைடு ஆனியன் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு அதையும் பார்த்திங்கன்னா நல்லா தம் போடுறதுக்கு ரெடி பண்ணி இந்த மாதிரி நல்லா மேலே இருக்கிற மாதிரி இப்படி நல்லா கரெக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம இனி தம் போட போகிறோம். அதுக்கு பார்த்தா அலுமினிய பேப்பர், நான் வந்து இங்கே ஒரு அலுமினிய பேப்பர் தான் இருக்குது எனக்கு. உங்களுக்கு வாழலை கிடச்சா வாழலையிலே போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். வாழலையில் போட்டிங்கன்னா இன்னும் அந்த வாழலையோட பச்சையம் தன்மை அது வந்து உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது மனமே உங்களுக்கே தெரியும், நல்லாயிருக்கும். அது வச்சு செய்யுங்க. எனக்கு இங்கே கிடைக்காதனால இதை நான் அலுமினிய பேப்பர் போட்டு அந்த தட்டு மூடி வச்சு அதே தம்முக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த பாத்திரத்தில் இருந்த தண்ணியை திருப்பி எடுத்து வச்சு ஒரு 5 மினிட்ஸுங்க, ரொம்ப சிம்மில் வைக்கணும். ஏன்னா ஆல்ரெடி தண்ணி சுண்டிருச்சு. ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நான் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த அலுமினிய பேப்பர் மேலேயே பார்த்திங்கன்னா அந்த ஆவி பட்டு கலரே சேஞ்ச் ஆகிருக்கு. பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். வாவ், திறந்த உடனே அப்படி ஒரு மனம் அப்படியே பிரியாணி மனம் தூக்குது. இப்போ நம்ம எடுத்து அதை பார்த்தோன்னா எப்படி இருக்குன்னா நல்லா பலன்ட்டு நல்லா வெந்து சாஃப்டாக நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம அதைய சாப்பிட்டு பார்க்கலாம் நம்ம எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. பாருங்கள், தட்டில் போடும்போதே உதிரியாக நல்லா பலன்ட்டு இருக்குது. நல்லா இந்த மாதிரி ஸ்டேஜில் தாங்க இருக்குது. அது இந்த மண் பானைக்கும் அந்த தம் போட்டதுக்கும் எல்லாம் வறுத்து போட்டதுனால டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா எல்லாம் அப்படியே கலந்துருவாங்க. இப்போ நான் பிரியாணி இந்த மாதிரி எடுத்து தனியாக வச்சுருக்கேன். தயிரில் வந்து வெங்காயம் சேர்த்து வச்சுருக்கேன். தயிர் பிடிக்கும்னு சொல்கிறவங்க தயிர் கலந்து சாப்பிட்லாம். அப்படியே சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க அப்படியே சாப்பிடுங்க. பிரியாணி சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த மாதிரி செஞ்சு தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.